+ பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 50. நாளை பின்ன ஏதாச்சும் பிரச்சனைனா எங்களை தேடி வந்துடாத. பிரியாவின் அத்தை முகத்தில் அடித்தார் போல் கூறிய அந்த நொடியில் முரளி வீட்டிற்கு வந்தான். அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து நின்றான். ஐயோ, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க என்றான். நீயே சொல்லுப்பா, எங்க கூட வர சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, நாங்க என்ன பண்றது? ஆசுவாசம் அடைந்தவன், அவ்வளவுதானா? இதுக்கு ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அவங்க சாரோட வேலையை வாங்கிக்கிட்டு அவர் வாழ்ந்த வீட்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? இங்க யார் அவங்கள பார்த்துக்குவா? ஏன் நாங்க எல்லாம் இல்லையா? சாருக்கு இது சொந்த ஊர் இல்லைன்னாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தானே. இத்தனை வருஷத்துல இங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆகி இருக்காரு. நாங்க எல்லாரும் அவங்களுக்கு பழக்கம் தானே. சரிப்பா, வேலை கிடைச்சிருச்சா? இன்னும் இல்லை சார், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வேலையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடுமா என்ன? இல்லை சார், என்னோட முதலாளிக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க மூலமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரி, அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அவன் யசோதாவின் முகத்தை பார்த்தான். அவர் முகத்தில் தெரிந்த வலி கண்டு, சார் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுக்குறேன். முடியலன்னா அப்போ அம்மாவையும் பிரியாவையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் என்றான். யசோதாவிடம் ஏதோ கையெழுத்து வாங்குவதற்காக வந்தவன் வாங்கி கொண்டு சென்று விட்டான். அவன் செல்லும் வரை நாகரிகம் கருதி அமைதியாக இருந்த இருவரும் அவன் சென்றதும் யசோதாவிடம் பொரிய ஆரம்பித்தனர். யார் அவன்? அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு நம்ம விஷயத்துல தலையிடுறான்? அவ்வளோ உரிமையா பேசுறான்? யசோதாவின் அண்ணி கத்த துவங்கினார். அவனுக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்குமா? அந்த சின்ன பையனை நம்பி நீ இங்க இருக்க போறியா? அவன் குடும்பத்தையே அவன் எப்படி கரை சேர்க்க போறானோ, இதுல உன்னை பார்த்துக்க போறானா என்றார் யசோதாவின் அண்ணன் கோபமாக. அண்ணா, நான் தான் அவன்கிட்ட கேட்டேன், அவரோட வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு. அதனால தான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் எனக்கு எந்த உறவும் இல்லை தான். நான் கேட்ட வார்த்தைக்காக அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? அவன் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் கிடைக்கலன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத கேட்குறேன். ஏனோ முரளியின் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு. செய்ய முடியும் என்பதால் தான் ஒத்துக்கொண்டான் என்று அவருக்கு தெரியும். ஒத்துக்கொண்ட பின் எப்படியாவது அதை செய்து முடித்து விடுவான் என்பதும் அவருக்கு தெரியும். அதனால்தான் சத்தமில்லாமல் தன் அண்ணனிடம் அப்படி கூறி வைத்தார். அவர்களும் அரை மனதோடு சென்று விட்டனர். சரியாக 4 மாதங்களில் யசோதாவிற்கு வேலை ஏற்பாடு செய்து விட்டான் முரளி. இதை தன் அண்ணனிடம் சொல்லி ஊருக்கு வரவில்லை என்றும் இங்கேயே இருக்கப் போவதாகவும் சொல்லிவிட அது அவருக்கு ஈகோ பிரச்சனையாக மாறிவிட்டது. தன் தங்கையின் மேல் இருந்த கோபம் முரளியிடம் மாறிவிட்டது. அதன் பிறகு ஏதேனும் விஷயங்களை பற்றி பேசுவதற்கு தன் அண்ணனை அழைத்தால் கூட, ஏம்மா நான் எதுக்கு? அதுதான் முரளி இருக்கான்ல, அந்த பெரிய மனுஷர்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டுக்க வேண்டியது தானே என்று சத்தமில்லாமல் சொல்லினால் வதைத்து விடுவார் அவர் அண்ணன். வேறு வழியின்றி அமைதியாக விட்டு விட்டுவார் யசோதா. இதை பற்றியெல்லாம் முரளி அறிய மாட்டான். அதன் பிறகு யசோதாவின் அண்ணன் இவர்கள் இங்கே இருந்த 2 வருடங்களில் ஒரு முறை கூட வீட்டிற்கு வரவே இல்லை. ஆனால் யசோதா மட்டும் அவர் என்ன பேசினாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அவ்வப்போது அழைத்து போனில் பேசிக்கொண்டுதான் இருந்தார். இங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைத்து அயோத்தியாபட்டினம் சென்ற பிறகுதான் கொஞ்சம் ஒட்டுதலோடு பேச ஆரம்பித்தார். முரளியை விட்டு தள்ளி சென்ற பின் தன்னை கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறார் என்று அவருக்கு புரியத்தான் செய்தது. அங்கே இருந்தபோது கொஞ்சம் வீட்டிற்கும் வந்து சென்று கொண்டு இருந்தனர். இப்போது மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் கிடைத்து இங்கே வரப்போவது அறிந்ததும் மீண்டும் ஒதுக்கம் காட்டுவதைப் போல் அவருக்கு தோன்றியது. இந்த ஊருக்கு வந்ததற்கே ஒதுக்கம் காட்டியவர்கள் முரளியின் வீட்டில் பிரியாவை திருமணம் செய்து தந்தால் இன்னும் தன்னை விட்டு மொத்தமாக ஒதுங்கி விடுவார்கள் என்று தோன்ற அதனால்தான் யோசித்து கொண்டிருந்தார் யசோதா. தன் அம்மா கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிரியா, சரிம்மா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு என்றாள். என்னடி? நீ சொல்கிற இல்லை, நாம அயோத்தியாபட்டினத்தில் இருந்தப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்கன்னு. சரி சொல்லு, இது வரைக்கும் அவங்க நமக்கு என்ன உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க? திகைத்தார் யசோதா. ஏனெனில் அவர் அங்கே சென்று செட்டில் ஆன பின்புதான் அவர்கள் வர செல்ல இருந்தது. அங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைத்த போது தன் அண்ணனிடம் கேட்டார், அவருக்கு தெரிந்தவர்கள் அந்த ஊர் பக்கத்தில் யாரேனும் இருக்கிறார்களா என்று. தனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று கேட்டபோது, அந்த ஊர் பக்கம் எல்லாம் எனக்கு யாரை தெரியும் என்று விட்டு ஒதுங்கிவிட்டவர் அவர். அங்கேயும் அவர்களுக்காக வீடு பார்த்து இந்த ஊர் பெண் ஒருவரை அங்கே திருமணம் செய்து கொடுத்திருப்பதை அறிந்து அவர்களிடம் பேசி யசோதாவிற்கு அறிமுகம் செய்து வைத்து அங்கே இருவரையும் பத்திரமாக குடி வைத்தது முரளியேதான். இவர்கள் அங்கே குடி சென்ற பின்பும் அடிக்கடி அழைத்து அவர்களின் நலனை அறிந்து கொண்டிருந்தவன் முரளி மட்டுமே. எப்போதும் அவருக்கு ஏதேனும் உதவி தேவை என்றாலும், இல்லை ஏதேனும் விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் அவர் கை தானாக முரளியின் எண்ணிற்கே அழைக்கும்.
அம்மா சொல்லுமா, மீண்டும் கேட்டாள் பிரியா. இடம் வலமாக தலையசைத்தார் யசோதா. அப்புறம் என்னம்மா, மாமாவுக்கும் அத்தைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிற வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்தா மாமாவும் அத்தையும் வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நீ நம்புறியா? இது வரைக்கும் எதுக்காகவும் நமக்காக முன்ன நின்னதில்லையே. ஆனால் இங்கே நவநீதன் வீட்டில் பிரச்சனைனா நீ நேராக முரளி அண்ணன்கிட்டயே சண்டை போடலாம். அதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு அவர் கொடுத்துருக்காரு தானே. நல்லா யோசிச்சு பாருமா, அதுக்கப்புறம் நீயே முடிவெடு சொல்லிவிட்டு அவள் எழுந்து சென்று விட்டாள். தனக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு முறை நன்றி உரைத்தார் யசோதா. முரளி, எங்களுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ற, இந்த உதவிக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, என்னம்மா பேசுறீங்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே கைமாறுதான் என்றவனை புரியாமல் பார்த்தார் யசோதா. அப்பா அம்மா இறந்தப்போ நவநீதனை பத்தி கொஞ்சமும் கவலை இல்லாம இருந்தேன்னா அதுக்கு காரணம் சாரும் நீங்களும் தான். அவனை உங்க பிள்ளையா நினைச்சு பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கான பிரதி உபகாரமா தான் இதையெல்லாம் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவரும் அவர் கணவரும் என்றும் அதனை உதவியாய் நினைத்து செய்ததில்லை. நவநீதனை தங்கள் பிள்ளையைப் போலவே தான் எண்ணிக்கொண்டிருந்தனர். அவன் முகம் வாடிவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து அரவணைத்து கொண்டனர். தங்களுக்கு மகன் இல்லாத குறையை அவன் மூலம் தீர்த்து கொண்டனர். அவ்வளவுதான். அதற்காக இத்தனை வருடங்கள் பிரதி உபகாரம் செய்து கொண்டிருப்பானா? உண்மையில் அவர்கள் செய்ததற்கு பதிலாகத்தான் அவன் செய்கிறானா? அவருக்கு தெரியும், அவர்களின் மேல் அவனுக்கு பாசம் உண்டு. அந்த பாசத்தினால் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான் என்றும் அவருக்கு தெரியும். தன் கணவர் இறந்தபோது பிரியாவை அரவணைத்தவள் சத்யா. முரளி அவர்களுக்காக உதவுவது பெரிய விஷயமில்லை. ஆனால் அவன் கட்டி கொண்டு வந்த மனைவியும் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லையே. ஆனால் அவள் செய்தாள். அவள் அப்பா சங்கரனும் தனக்கு தெரிந்தவர்தான். இப்படி எல்லோரும் தெரிந்த இடத்தில் தன் மகள் இருப்பது தான் பாதுகாப்பு என்று யோசிக்க தொடங்கினார் யசோதா. இப்போதும் தெருவில் இறங்கி நடக்கையில் எதிரில் வருபவர்கள் இத்தனை வருடங்கள் கழித்தும் அடையாளம் கண்டு புன்னகைத்து, கடைசியா சொந்த ஊர்லேயே வந்து செட்டில் ஆகிட்டீங்களா என்று கேட்கும்போது மனதிற்கு நிம்மதியாகத்தான் இருந்தது. தன் கணவருக்கு சொந்த ஊர் இது இல்லை என்றாலும் இப்போது அவர்களுக்கு இதுதான் சொந்த ஊர் என்ற ரீதியில் எல்லோராலும் பார்க்கப்படும் போது இதைவிட வேறு என்ன வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதை நிறைத்தது. இது எல்லாவற்றையும் விட அவள் முரளியின் வீட்டிற்கு மருமகளாக போகப் போகிறாள். இந்த உலகத்தில் முரளியை விட வேறு யார் மேல் அதிக நம்பிக்கை அவரால் வைக்க முடியும் என்று யோசித்தால் அதற்கு விடையே இல்லை. பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு எழுந்து அறையிலிருந்து வெளியில் வந்தார். சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த தன் மகளிடம் சென்றார். பிரியா, என்னம்மா? நல்லா யோசிச்சுக்கோடி. இப்போ நீ அங்க நவநீதனோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஆனா நந்துவோட மனைவியா போனா உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். வேலையெல்லாம் செய்யணும். நித்யாவுக்கு இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் உனக்கும் இருக்கும். நீ தப்பு பண்ணா சத்யாவும் முரளியும் கண்டிக்க செய்வாங்க. ஏன், அவங்க திட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதமா? தன் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு புன்னகையோடு தலை சாய்த்து கேட்டாள். அம்மா, எந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் இது எல்லாம் இருக்கும் தானே? இருக்கும்தான். ஆனா இங்க உன்னால எந்த அட்வான்டேஜும் எடுக்க முடியாது. நீ நந்துவோட கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள போற அடுத்த நிமிஷம் முரளி உன்னை அந்த வீட்டு மருமகளா மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். தன் தாயின் கன்னத்தில் முத்தம் வைத்தவள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா என்றாள். ஆமாம்மா, நானும் பார்த்துக்கிறேன் என்று பின்னால் இருந்து அவர் தோளில் தன் தாடையை பதித்தான் நவநீதன். சிரித்து விட்டார் யசோதா. டேய் பையா, நீ எப்போ வந்த? உங்க பொண்ணு தான் காலையில ஃபோன் பண்ணி ஒரே அழுக, அம்மா பதிலே சொல்லலை அப்படின்னு. எனக்கு அங்கே வேலையே ஓடலை. அதுதான் சாயந்தரம் அங்கே இருந்து கிளம்பினதும் நேராக வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே வந்துட்டேன். அப்படியா? இன்னும் வீட்டுக்கு போகலையா? இரு, காஃபி போடுறேன். அம்மா, பிரியா போட்டு கொடுத்துட்டா. நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் எங்கன்னு கேட்டால் என்னோட கல்யாணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இவ சொன்னா. அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்றான் சிரித்து கொண்டே. தன் பக்கம் அவரை கைப்பிடித்து திருப்பினான். அம்மா, அவன் நந்து அண்ணனை கல்யாணம் பண்ணினாலும் நான் உங்கள் பையன்தான். நான் எப்பவும் பிரியாவுக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் அட்லீஸ்ட் என்ன நம்பியாச்சும் எங்கள் வீட்டுக்கு அவளை அனுப்புங்க. அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தவர், ஆமாம், இவன் ரொம்ப பெரிய மனுஷன், இவனை நம்பி அனுப்புகிறாங்க. போடா, நான் முதல்ல முரளியை நம்புவேன், அதுக்கப்புறம் சத்யா, அப்புறம் நந்து, அதுக்கப்புறம்தான் நீ என்று அவனை செல்லமாக தள்ளி விட்டு விட்டு சென்றார். துள்ளி குதித்த இருவரும், அம்மா அப்போ என்ன, இதை நீங்கள் ஓகே சொன்னதை எடுத்துக்கலாமா என்றனர் சந்தோஷமாக. இருவரையும் செல்லமாக முறைத்தவர், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் முரளிக்கிட்டே பேசிக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் இருவரும் சந்தோஷமாக ஐஃபை தந்து சிரித்து கொண்டனர். புன்னகையோடு அவர்களை பார்த்துவிட்டு தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு முரளியிடம் பேச அறைக்குள் சென்றார் யசோதா. முரளியிடம் பேசிவிட்டு வந்த யசோதா இருவரையும் முறைத்து நின்றார். காரணம் என்ன?
தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.